வணக்கம். சுய மரியாதை. ஒரு மனிதன் பிறகுறான், சாவுறான். சுயம்னு ஒன்று இருக்குதானா? இருக்குது. நாய், பூனை, சிங்கம், கரடி மற்ற ஜீவனுக்கெல்லாம் இல்லாதது மனுஷனுக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, சுயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு மனுஷனுக்கு இருக்குது. கண்ணாடி பார்த்து ஒரு சிங்கம் தன்னை திருத்திக்காது. கண்ணாடி பார்த்து சிங்கம் தன்னை திருத்திக்காது. இந்த பிடிலையெல்லாம் இப்படி இருக்குது, இந்த காது இப்படி இருக்குது, பல்லில் ஊத்தெல்லாம் இருக்குது, நம்ம நேற்று முந்தாண்டி சாப்பிட்டதெல்லாம் கட்சி நெசிக்கின்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம பொச்சி வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சிங்கம் பண்ணுமா? பண்ணாது. மற்ற ஜீவர்கள்லாம் பண்ணாது. ஆனால் ஒரு சுயத்தை பற்றின ஒரு தெளிவு இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணாடி பார்த்தா என்ன பண்ணுவோம்? இதை சரி பண்ணுவோம். கண்ணில் பீல இருக்குது, மூக்கில் ஏதோ பக்கு கட்டிகிட்டு இருக்குது, இல்லை காதில் இருக்குது, தலை சரியாக வராமல் இருக்கிறோம், இப்படி வரணும் நல்லா இருக்கும், நடுக்கோடு எடுக்கலாம், சைடு கோடு எடுக்கலாம், இல்லை இப்படி கோடு எடுக்கலாம், பஃப் விடலாம், இல்லை சுருள் விடலாம், மீசையை இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். சினிமா யாருன்னா பார்த்துட்டு அவன் அப்படி வச்சு நம்ம வச்சுக்கலாம். நம்ம முடிக்கு நிறைய வந்துட்டு ரஜினிகாந்த் இப்படி இல்லை அடிச்சுன்னு போட்டுது, நம்மளும் சேவிங் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கிறோம். சுயத்தை பற்றின ஒரு பார்வையினால தான் அது சாத்தியம். சுயத்தை பற்றின அக்கறை இல்லாத ஒன்றா இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஈவன் அது ரைட் ஆர் ராங், அது அசிங்கமானது அசிங்கற்றதுன்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு மிரர் முன்னாடி போய் நின்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஏதோ ஒன்று சரின்னு சொல்ல முடியாது, சரியோ தவறோ விருப்பப்படி அதை மாற்ற பார்க்குறோம். விருப்பத்துக்கு மாற்ற பார்க்குறோம். இயல்பாக அது முடிவாடி வருது, நம்ம என்ன பண்ணுறோம்? சிசர் வச்சு கட் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கிறோம். முடி சும்மா சாதாரணமாக வருது, அது இயல்பில். ஆனால் சீப்பை வச்சு ஒன்று வாரி காட்டுறோம், இல்லை சைட் கோடு, இந்த கோடு, பஃப்லாம் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம். ரஜினியை பார்த்து, கமல் பார்த்து, அவரை பார்த்து, இவரை பார்த்து நடிகர்களை முன்மாதிரியாக வச்சுக்கிறோம், இல்லை இங்கிலீஷ்க்கு நடிகரை முன்மாதிரியாக வச்சுக்கிறோம், இல்லை மொத்தமாக வயிச்சிக்கிறது பிளேட்லாம் வச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வருது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயம் பற்றின ஒரு பார்வை அவனுக்கு இருக்குது. இது மதிப்பு மிகுந்ததாக வச்சுக்கணும். ஒரு மனிதன் தன் சுயத்தை எப்படி வச்சுக்கணும்? மதிப்பு மிகுந்ததாக வச்சுக்கணும், பராமரிக்கணும். எப்படி இந்த உடம்பை நம்ம பராமரிக்கிறோம்? குளிக்கிறோம், நல்ல தரமான சோப்பு வாங்கி போடுறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இதுங்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்த உடம்பை பராமரிக்கிறோம். மனசை பராமரிக்கிறதுக்கு படிக்கிறோம். மனசை பராமரிக்கிறதுக்கு நல்ல நல்ல நூல்களை படிக்கிறோம், நல்ல மனிதர்கள் பேசுகிற பேச்சை கேட்குறோம், தரம் பிரித்து இந்த மனிதன் சிறப்பாக வாழ்கிறான், இந்த மனிதன் சரியாக வாழலை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதெல்லாம் மனசுக்கானது. ஆனால் இன்றைய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் உங்களை தரமான மனிதர்களை உருவாக்குறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இன்றைய படிப்பு என்ன மனிதனை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக மாற்றுது. தரமான மனிதர்கள் பற்றினா அதுக்கு அக்கறை இல்லை. தகுதி, பணம் சம்பாதிக்கிற தகுதி உள்ள ஒரு மனிதனாக மாத்திரத்தில் அக்கறை. எதை சம்பாதிச்சா எவ்வளோ சம்பாதிக்கலாம், எதை படித்தா எவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்படி தான் படிப்பு இருக்குது. எவ்வளோ சிறந்த மனிதனாக மாறலாம், எந்த நூல் படித்தார் மிக சிறந்த மனிதராக மாறலாம் அப்படியா சொல்லுது? அப்படியே இல்லை. யாருக்கும் அக்கறை இல்லை. நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக வாழணும் அப்படின்ற அக்கறை யாருக்கும் இல்லை. உங்களுக்கு இருக்குதா? நாம் ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும், நாம் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நான் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனாக வாழ்க்க வேண்டும், இந்த வாழ்க்கை ஒரு விசேஷமானது, இதை நான் சிறப்பாக வாழ வேண்டும்ன்ற ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்குதா? அப்படி சொன்னாங்களா யாருன்னா? சொல்லிடுறாங்க. ஔவையார், நிறைய பேர், திருவள்ளுவர், நிறைய மகான்கள்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் டீச்சருங்களுக்கு என்ன இல்லை? அது மேலே அக்கறை இல்லை. ஏன்? நீங்கள் 1லேருந்து 2க்கு போனோம், 2லேருந்து 3க்கு போனோம், 3லேருந்து 4க்கு போனோம், 4லேருந்து 5க்கு போனோம், 5லேருந்து 6க்கு போனோம், 10லேருந்து 11க்கு போனோம், 12லேருந்து காலேஜுக்கு போனோம். 11, 12 நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அதுவாக நீங்கள் போகணும். டாக்டராக போகணும், இன்ஜினியராக போகணும், வக்கீலாக போகணும். ஏதோ இந்த தொழில் என்னென்ன இருக்குதோ இந்த உலகத்தில், எது வசதியான தொழிலோ, எது பணம் சம்பாதிக்கக்கூடியதோ, எது மேன்மையானதோ அதை நீ செய்யணும். அதையும் சொல்லிட்டு போய்கிறாரு. செய் தொழில் வேற்றுமையான தகுதி அடிப்படையில் தான். எதிராக உனக்கு தகுதியாக மாறிடுதுன்னா சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாக. செய்கிற தொழிலை பொறுத்து தாண்டா உனக்கு மரியாதைங்கெல்லாம் வருது போதுன்னு. செய்கிற தொழிலாம் இவனா நினச்சிங்கன்னா டாக்டர் ஆகிறது, வக்கீல் ஆகிறதுன்றதெல்லாம் செய்தொழில் அல்ல. தொழில்னு அவர் சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்கிறியோ, தொழில் படுறியோ அதை சிறப்பாக செய்யணும். எதை செஞ்சாலும் டாய்லெட் கவுனா கூட அதில் தாண்டா சிறப்புன்னு சொல்கிறாரு அவர்.
அவர் என்ன சொல்கிறாரு? செய்தொழில் சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறாரு. சிறப்பான தொழிலை செஞ்சால் இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான். டாக்டர் விசேஷமானவர், கக்கூஸ் கழுவுற விசேஷமற்றவர்னாக்கா பைத்தியக்காரனா அந்த வள்ளுவர். அது இல்லை மீனிங்கு. கக்கூஸ் கழுவுனாலும் எப்படி கழுவணும்? பொறுப்பாக சுத்தமாக சரியாக கழுவணும். டாக்டராக இருந்தாலும் உள்ளவே வாட்சி வச்சுட்டு ஆல்மா உள்ளே பாட்டு பாடுதே, கடிகாரத்தை இது மனுஷன் உள்ளே வச்சிட்டேன், கத்திரிக்கோலை உள்ளே வச்சிட்டேன், இது பஞ்சு உள்ளே வச்சிட்டேன், வச்சு தைச்சிட்றாங்கல்ல. 10 தையல் போகிறதுக்கு 12 தையல் போகிறதுக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த பக்கம் தையல் போட்டுங்கிறது. துணி கொஞ்சம் கீஞ்சு போய் விலைக்கு போய் இந்த பக்கம் சொன்னால் இங்கே ஊசி வச்சு குத்திங்கிறது, இங்கே தையலே போடல. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது தானே. அப்போ அந்த சிறந்த டாக்டர் அவர். அப்போ டாக்டர் இருந்ததுன்னா செய்தொழில் வேற்றுமையானா நீங்கள் நினச்சக்கூடாது. மாறுபட்ட தொழில்கள் இருந்து கிடையாது. எந்த தொழில் செஞ்சாலும் அதை சிறப்புற செய்தல் தான் அவர் சொல்கிறார். அப்போது ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு யாரும் என்ன பண்ணல நமக்கு சொல்ல. சிறந்த மனிதனை நீ வெளியே தேடவே முடியாதுங்க. உங்களை விட ஒரு சிறந்த மனிதரை இந்த உலகத்தில் நீங்கள் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது, சாத்தியமே இல்லை. நான் வேணா சிறந்த மனிதன் உங்களுக்கு அடையாளப்படுத்திக்கலாம், ஆனால் அது எனக்கு தான். உங்களுக்கு நான் சிறந்த மனிதராக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது, அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் சிறந்த மனிதராக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்களாம் என்னை மதிக்கணும், நீங்கள் என்னை வந்து குருவாக ஏற்றுக்கணும், நீங்களாம் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை பார்த்து வணக்கம் பண்ணணும், காலில் விடணும், கையில் விடணும், கட்டி பிடிக்கணும், பழம் வாங்கி கொடுக்கணும், ஸ்வீட் கொடுக்கணும், துட்டு கொடுக்கணும், அவசியம் கிடையாது. ஆனால் நான் சிறப்பாக வாழ வேண்டியது அவசியம் எனக்கு, நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு. இது நமக்கு என்ன பண்ணணும்னா இதை மறந்த நிலையில் தான் நம்ம வாழ்ந்துங்கிறோம். இது எப்படி வாழ்ந்துங்கிறோம்? நாம் ஒரு சிறப்பாக வாழ வேண்டும், மரியாதையாக வாழ வேண்டும், மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்னு நமக்கு தெரியத்தில்லை. மதிப்புள்ள வாழ்க்கைன்னு என்ன நினச்சிக்கணும்? நம்ம நீட்டாக ட்ரெஸ் போடுறது, நல்லா குளிக்கிறது, நல்லா மற்றவங்க கூட பேசும்போது அசிங்கமான வார்த்தைகள்லாம் இல்லாமல் நாகரிகமான வார்த்தைகளோட பேசுறது, கிளாஸ் சிஸ்டம் பார்த்து ஜாதி வாரியாக வந்து உறவு வச்சுக்கிறது, இதைத்தான் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கிறோம்? சிறப்பாக வாழ்தல் அப்படின்னு நினச்சி. எனக்கு வந்து அவரே தெரியும், எனக்கு இந்த கலெக்டர் தெரியும், அந்த கலெக்டர் தெரியும், எனக்கு கூட கலெக்டர் தெரியுங்கண்ணா. எந்த கலெக்டர்னா? எனக்கு இபியில் பில் கலெக்ட் பண்ணுறாருல அந்த கலெக்டர். 2 கலெக்டர் ஒன்றா? ஐயோ உன் கலெக்டர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது, ஆனால் இபியில் பில்லு கலெக்ட் பண்ணுற பற்றியா கத்தி வந்து அவர் வந்து தத்துருவாரியா? விசேஷம் தானே. எந்த கலெக்டருக்காரு விசேஷம்? அவர் இபி பில் கலெக்டராக இருக்கலாம், அவர் பெரிய பேட்டைக்கு இல்லை ஒரு கிராமத்துக்கு பெரிய கலெக்டராக இருக்கலாம். உனக்கு எவ்வளோ தூரம் அவர் உதவுவார்ன்றதை பற்றி தான் ஒரு விசேஷம். தெரியுன்றதால ஒன்றும் பயன் இல்லை. சும்மா எனக்கு அவரையும் தெரியும் இவரையும் தெரியும்னா ஒரு பயனும் இல்லை, சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் அவர் வேலை செய்கிறவராக இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விசுவாசத்தினால நீங்கள் விசேஷமாக இருந்தீங்களா என்ன பண்ணலாம்? அவர் உங்கள் விஷத்தை அவர் சாப்பிட்லாம், உங்களுக்கு வர ஆபத்தை அவர் காக்கலாம். நாய் உங்களுக்கு ஒரு விசேஷமானது, உங்களை பாதுகாக்குது. ஆனால் அவரை தெரியும் இவரை தெரியுன்றதோட எனக்கு ஒரு நாயை தெரியும்னா போதும். எப்படி சொல்லலாம்? எனக்கு அவரு தெரியும் இவரை தெரியுன்றதை விட ஒரு நாய், உங்களை ஒரு ஏஜமான பார்த்து ஒருத்தர் திட்டுறாரு பேசுறாருன்னு வச்சுக்கலாம், அந்த நாய் வந்து கொலிக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வரமாட்டான், பொண்டாட்டி வரமாட்டான், அண்ணன் வரமாட்டான், தம்பி வரமாட்டான், மாமா வரமாட்டான், மச்சம் வரமாட்டான், நண்பர் வரமாட்டான், அந்த நாய் கொலிக்குங்க இவரை போய் திட்டுறியான்ட்டு. அதனால் நீங்கள் யார் தேர்ந்தெடுத்ததெல்லாம் என்ன இல்லை, விசேஷம் இல்லை. மதிப்பு மிகுந்தவராக வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு தானாகவே சுற்றியும் மதிப்பு மிகுந்த உறவுகள் கச்சிடும். இன்னும் இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனும் மதிப்பிழந்த நிலையில் தான் வந்துக்கிறான், சுயமரியாதை அற்ற மனிதராகத்தான் வந்துக்கிறான். சுயமரியாதைன்னா என்னங்க அப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை பராமரிக்கிறேன்னு முதல்ல புரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு? நான் என்னை பராமரிக்கிறேன். அப்படியானா ஆமாங்க, நீங்கள் உங்களை பராமரிக்கிறீங்கன்ட்டு நிறைய பேருக்கு தெரியத்தே இல்லை. நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னு தெரியத்தே இல்லை. ஏதோ பிறந்தோம், தூண்டுறோம், சாப்பிட்றோம், வளர்கிறோம், அவள் தான் வாழ்ந்தோம், செத்தும் போயிடுறோன்ட்டு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குது நமக்கு. இந்த இயற்கை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குது. இந்த உடம்பு ஒரு பரிசு. இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இந்த உடம்பை நான் பராமரிக்கிறேன், இந்த உடம்பை கொண்டு என்னை பராமரிக்கிறேன். உடம்பை பராமரிக்கிறதுனால யாரை பராமரிக்கிறேன்? அதை கொண்டு நான் என்ன பண்ணுறேன்? என்னையும் பராமரிக்கிறேன். இந்த உடம்பையும் நான் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயும் நான் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களையும் நான் எப்படி வச்சுருக்கணும்? சிறப்பாக வைத்திருக்க வேண்டும். பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா என்னை பராமரிக்கணும். அதில் எப்படி இருக்கணும்? நான்
பொறுப்பாக இருக்கணும். நிறைய பேருக்கு என்ன தெரியல கேட்டிங்கன்னா, பொறுப்புன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், அப்பா அம்மா வசதியாக வச்சுக்கணும், ஏழ்மையிலேருந்து வசதியாக மாறணும், பெரிய பங்களாலாம் கட்டணும், வீடெல்லாம் கட்டணும், யாருன்னா இங்கே நில்றான்னா அங்கே நின்று அதான் பொறுப்பு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. பொறுப்புன்னா தன்னை பராமரித்தல்ல, அதில் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்படுதல். நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும், ஒரு தனி மனிதன் கேட்கணும். பராமரிக்கிறவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அடிப்படையாக ஒரு கேள்வி எழும்பணும். நான் எழும்போம், நான் யார், நான் யார் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான்னா யார் எனக்கு தெரிலன்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு சில கேள்விங்களாம் தெரில, என்ன பண்ணணும்? தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்கணும். ஐயா எனக்கு தெரிலங்க, நான் யாரு, எனக்கு எதுவும் தெரியலையே, இதை கேட்டா எந்த பதிலும் யாருக்கிட்டையும் கிடைக்கல. அப்போது யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருப்பான்ல இந்த உலகத்தில், தன்னை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் நிச்சயமாக இருப்பான். அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும்? கேட்கணும். நீங்கள் போனீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர் நான் ஜிக்கு ஜக்கு புக்கு கக்குன்றன்னு வச்சுங்களேன். இதனால் உங்களுக்கு எதனா பயனா? என்னை தெரிந்து கொள்வதற்கு உபாயம் சொல்லு. ரிபு கிட்ட போய் கேட்குறான். ரிபுகுதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். நிதகன் ஒரு மன்னன் கிட்ட, இவர் ஒரு மாஸ்டரு, சின்ன பையன் நிதகன் போய் ரிபு கிட்ட கேட்கலாம். ரிபுன்ற ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறான், நான் யார் கேட்குறான். ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு, சாமியார் முட்டி போட்டுன்னு மேலே ஏறி முதுகில் உட்காருன்னாரு. உட்காந்தான், அங்கே போனார். திரும்ப அந்த மன்னனை கீழே ஏறிவிட்டு யானை மேலே போய் உட்காருன்னா. யானை மேலே உட்காந்தா யானையும் போச்சு. இப்போ யானை மேலே உட்காந்தது யார்? யானை மேலே உட்காந்தது யார்? யானை யார்? நான் யார்? புரியுதாண்ணா? யானை மேலே உட்காந்த சவாரி போனேன், நியாயம். என் மேலே உட்காந்து சவாரி போகலாமா? ஏன் போனேன்? நான் வாய்ப்பளிச்சா என்ன பண்ணுவேன்? நீ ஏன்னா வாய்ப்பளிச்சதுனால நீ என்ன போயினுக்கிற? ஆனால் ஏனே நீ ஒன்று தான். ஏனே நீ நான் எல்லாம் என்ன தான்? ஒன்று தான். அது என்ன பண்ணிருக்குது? வாய்ப்பளிச்சது. நான் வாய்ப்பளிச்சாலும் என்ன தான்? நானும் யார் தான்? நானும் ஏனை தான். எப்படி ஒன்றா புரிஞ்சுக்கலாம். 3 பக்கம் 4 பக்கம் முட்டாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரிதல், அறிவாளி ஒரு இது கதை ரொம்ப சாதாரணமான கதை. ஒன்றுமே எதாவது புரிஞ்சுச்சோன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. இது நான் யாருன்னு கேள்வி கேட்டேன், இது ஒரு பதிலாங்கன்னா ஆமாங்க, ஆழமான ஒரு பதில். வாய்ப்பளிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வாய்ப்பை பயன்படுத்திடும். நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பாவா? நான் ஒரு பெரிய அப்பா, அதை நீ அப்பாவானா? இல்லை, அப்பாவா இருக்கிறதுக்காக வாய்ப்பை கொடுத்து. நீ ஒரு ஆண், இது ஒரு வாய்ப்பு. நீ ஒரு பெண், இது ஒரு வாய்ப்பு. நீ ஒரு மனிதன், இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது? இந்த நான் யாருக்கு இதெல்லாம் போதும். இப்படியெல்லாம் அது ஒரு நீள பதில் போதும். நான் அதெல்லாம் சொல்ல வரல. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு சுயமரியாதை பற்றி தான் பேசணும். நான் யார் பற்றி பேசுறதுக்கு இங்கே வரல. அப்போ என்ன பண்ணணும்? இந்த கேள்வி அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுன்னு, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான் நீ. வாய்ப்பு கட்சா யார் வேணாலும்? ஜெயலலிதா முதலமைச்சர் எப்போ? வாய்ப்பு கட்சா தான். இல்லைன்னா சாதாரண ஜெயலலிதா தான். எப்போ அவங்க அம்மா வானாங்க? வாய்ப்பு அமைஞ்சாதான். வாய்ப்பு அமையலன்னா அப்போ எல்லாமே என்னதான்? நான் வெறும் வாய்ப்புகளுக்குள் சிக்கப்பட்ட ஒன்றா? வெறும் எனக்கு சந்தர்ப்பம் தான் என்னை டிசைன் பண்ணுதா? வெறும் காலத்துக்கு மட்டும்தான் நான் உட்பட்டவனா? யார் கேட்கணும் இந்த கேள்வியை? கேட்கணும், என்னையே கேட்கணும். நான் வெறும் அப்பா மட்டும்தானா? இல்லை வெறும் சாமியார் மட்டும்தானா? பெரிய பேச்சாளர் மட்டும்தானா? நான் யார் தான் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மனிதன் பிறந்த உடனே அதுக்கு தான் பகுத்தறிவே கொடுத்துருக்குது. எதுடா பகுத்தறிவு கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயமரியாதையை காற்றுக்கொள்வதற்கு. அங்கேருந்து நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து பகுத்தறிவாளன் ஆகிட்டேன்னாக்கா பாவம், நீ உன்னை விட ஒரு முட்டாளியே ஏற்கனவே இல்லை. ஏன்னா யாரெல்லாம் போதிச்ச மாதிரி அவனும் போதிச்சுங்கிறான். நீ அதே என்ன பண்ணின? கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது அவர் கருத்தாக இருக்கலாம். அவர் எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியாது. லென்ஸ் வச்சுன்னு பார்த்தாரோ, இல்லை குச்சி வச்சு விட்டு பார்த்தாரோ, என்ன தேடி பார்த்தாரோ, என்ன அவருக்கு தேடின விதம் தான் அவருக்கு தெரியும். ஆனால் கடவுள் இருக்குதா இல்லையா நீ தேடி பார்த்தியா? எப்படி தேடணும்னு தெரிஞ்சுக்கியா? ஒரு குளத்துல மீனுக்கு தானே எப்படி தேடணும்? இல்லைண்ணா இறச்சிட்டா, தண்ணி இறச்சிட்டா என்ன ஆகிடும்? மீன் தெரிஞ்சிடும். கொலை போட்டால் கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி அரிச்சிட்டா தப்பிக்க வாய்ப்பு இல்லை. நேதி செய்ய சொல்கிறார் ரமணர். நீன்னு சொல்லிக்கிறியே இந்த உடம்பு நீ இல்லைன்னு சொல்லு. எதெல்லாம் நீ இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணே வா
சொல்லினே வா, கட்சியாக வந்து நிற்கும் பாரு, அதான்டா கடவுள்னாரு. எதோ உன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாதோ, எது நான் இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியாதோ, எது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ, எது உன்னை ஆட்டி பச்சுன்னு இருக்குதோ, எது உனக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்குதோ அதுதான்டா. எங்கேருந்து நீதி செஞ்சுட்டு போக முடியும்? விடவே முடியாது. டேய், நீ கலைஞர் இல்லை, நீ பெரியார் இல்லை, நீ நாய்க்கரை இல்லை, நீ இந்த உடம்பே இல்லைடா, நீ மதிக்க தகுந்தவனே இல்லைன்ட்டு அவன் எங்கேருந்து இருப்பான்? அடிப்படையாகவே அவன் இல்லைன்ட்டு நான் ஒத்துப்பானா? யோ இதெல்லாம் இருக்குது, என்ன எப்படி இல்லைன்ட்டு நான் ஒரு பெரிய பத்திரிகையாளர், நான் எழுதுறேன், விடுவானா? அதை சிம்பிளாக விட்டுற முடியுமாங்க? அதை இதையே விட முடியாது. எப்படி கடவுளை அறிஞ்சிக்க முடியும்? நீ பாட்டு இவ்வளோ பெரிய திக்கா கண்ணாடியாக மாட்டினுங்கிற, ஏன்னா தெரியும் உனக்கு காட்சியில் ஒரு 7 கண்ணாடி மாட்டினுங்கிறன்றார் வள்ளலார். என்ன சொல்கிறாரு? அவர் எப்படி என்ன ஆர்வம் தெரில, அவர் எண்ணி பார்த்துக்கிறாரு, ஒரு 7 கண்ணாடிக்குது, 7 திறகுது அப்படின்ட்டு. அவர் தான் கூப்பிட்டு கேட்கணும், என்னப்பா அது 7 தர எப்படி பார்க்குது? கேட்டோமா? நம்ம கேட்கல. உண்மையிலே அவர் தெரிஞ்சுக்கினாரா? கேட்டோமா? கேட்கல. ஆனால் என்ன பண்ணுகிறோம்? யாருன்னா அவர் பெரிய ஆளுன்ட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? படம் சிறப்பாகுதுன்னா எல்லாரும் சிறப்பாகுதுன்னுக்கிறோம். உனக்கு பிடிக்கலன்னா என்ன சொல்லு? பிடிக்கல சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லு. படம் நல்லா இருக்குதுன்னு எப்படி நீ முடிவுக்கு வரலாம்? உனக்கு பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காத படம், நீ விரும்புகிற படம் இன்னொருத்தரு விரும்பாத படம், நீ பார்க்குற காட்சி விரும்புகிற காட்சி இன்னொருத்தருக்கு விரும்பாத காட்சி. அதனால் என்ன சொல்ல முடியாது நீ. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒன்று சரி தப்புன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் தான் கண்டதை, தனக்கு சரின்னு பட்டதை எல்லாருக்கும் சரின்னா பண்ண மாட்டான். சொன்ன சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் இல்லை. ஏன்? சுயத்தை மதிச்சா நான் இதெல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் அவர் எதனா ஒன்று பண்ணல, இந்த பிள்ளைக்கு நான் கடவுள் தெரிஞ்சுக்கணும்னா அது என்ன பண்ணோம்? நான் ஏதோ செஞ்சுருப்பேன், அதை என்ன பண்ண அந்த பிள்ளைகிட்ட இப்படி பாருமா, இப்படி செய். எனக்கு நான் ஒரு பறவையை பார்க்குறேன், ஒரு மரத்தில் ஒரு அழகான ஒரு பறவையை நான் பார்க்குறேன். எங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்றது ரொம்ப அவசியம். நான் எட்டுன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் ரூமில் உட்கார வச்சு நீங்கள் அந்த மரத்தில் பறகுதுன்னா, மரமும் தெரில ஒன்றும் தெரியல, அதில் வர பறவை வரகுதான், நான் இந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டு எதாவது குழந்தை ஆகணும். ஆனால் ஆக மாட்டேங்குதுங்க. கடவுள் இருக்குதான்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. கடவுள் பார்த்தவர் என்ன சொல்லணும்? பார்த்துருக்குறேன், இங்கே இப்படி இந்த ஊரில் இந்த இடத்துல பல ஏரியாவில் இருக்கிறாரு. சம்மந்தமே இல்லை. சக்தியோட வடிவம் இப்படி இருக்குது, சிவனோட ரூபம் அப்படி இருக்குது, ஆதிசிவா அப்படிங்கிறான். இதெல்லாமா நான் கேட்டேன். என் கேள்விக்கு பதில் என்ன? கடவுள் இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது, அவ்வளோதானே. அதுக்கு என்ன பண்ண அவரு? இப்படி கடவுள் இருக்குதுன்னு சொல்லணும். விட்டு 3வது கதை 4வது கதை 10வது கதைலாம் பேசிக்கிறாரு. தேவையா நமக்கு இதெல்லாம்? நமக்கு தேவையோ தேவையில்லையோ அவர் என்ன பேசினாலும் வாய்ப்பு வந்துன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பேசுகிறாரு. நமக்கு தேவையானதை பேசுகிறாரா? நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே காய்கறி கடையெல்லாம் நிறைய இருக்கும், எல்லாத்தையுமா வாங்கினுருவீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்துன்னு போகணும். பீன்ஸ் 1/2 கிலோ வாங்கலாம், கேரட் 1/2 கிலோ வாங்கலாம், கத்திரிக்காய் 2 கிலோ வாங்கலாம், இல்லை கத்திரிக்காய் 1/2 கிலோ வாங்கலாம், வெங்காயம் 4 கிலோ வாங்கலாம். இல்லை இன்றைக்கி இப்போ வந்து விலை மாறினே இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இல்லை 500 ரூபாய் வச்சுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். ஏதோ ஒன்று என்ன பண்ணணும்? யார் முடிவுக்கு வரணும்? மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதனா ஒன்று வாங்கி வரலான்னு போனால் எப்படி வாங்கி வருவீங்க? கிடையாது. இந்த உலகம் கூட அப்படித்தான். இங்கே தேவையானது தேவையில்லாது இருக்குது. சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? இந்த அகண்ட உலகத்துலேருந்து எனக்கு எது தேவை, நான் என்னத்துக்கு வந்துக்கிறேன், எது என்னை திருப்திப்படுத்தும், எது எனக்கு போதுமானதுன்னு யார் தேர்ந்தெடுத்துக்கணும்? அவனே தேர்ந்தெடுக்கணும். அவனே தேர்ந்தெடுக்கிறது அவனா விட்றான், நானா விட்றதே இல்லைங்க. நீங்கள் பிறந்தவனவே நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். அது கல்லாக இருக்கும், காட்டேரியாக இருக்கும், பேயாக இருக்கும், பிசாசாக இருக்கும், ஏசுனாராக இருப்பார், அல்லாவாக இருப்பார், ஜீசஸாக இருப்பார், கும்பிட்றான்றோம். அதுதான். நமக்கெல்லாம் சுயமரியாதை இருக்குதே? இல்லவே இல்லை. பாருங்கள், பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம சுயமரியாதையை எழுந்து நிற்கிறோம். நாயாக இருக்கும்போது சுயமரியாதையோடு இருக்குது, ஒரு சிங்கமாக இருக்கும்போது சுயமரியாதையோடு இருக்கிறோம். 5 அறிவு உள்ள 5 அறிவு உள்ள ஜீவர்களாக இருக்கிற வரைக்கும் சுயமரியாதையோடு இருந்த நாம 6வது அறிவு வந்தோடனே மாட்டின்னு போய்க்கிறோம். யார்கிட்ட? நம்ம முன்னோர்கள்கிட்ட, நம்ம அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன் கிட்ட. பாசமாக சோறு மட்டமாக ஊட்டுறாவா, பைத்தியகாரத்தையும் சேர்த்து ஊட்டியிருக்கான். அப்பா அறிவுரையா சொல்கிறாரு, அசிங்கத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அறிவுரைன்ற பேரில். அவருக்கு தெரிதோ இல்லையோ கல்லை முன்னாடி கையெழுத்து கும்பிட்டுன்னு பித்தா பிறை சூடி பெருமானி அருளாலா. எங்கே அருளும் கல்?
ஆண்டு காலம் அழுது பிறந்தாலும் என்ன மாண்டர் என்ன பண்ண போகிறது இல்லை, மீண்டும் வரப்போதே இல்லை. அடிப்படை உண்மை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்பாவும் என்னையும் ஒரு அழ விட்டாரு, நானும் ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலில் உங்களுக்கு சித்தம் செய்யப்படுவது போல. அங்கே பரமண்டலத்தில் எங்கேயும் பில்டிங்கெல்லாம் கட்டுங்கிற மாதிரியும், அங்கே ஒரு விசேஷமாக வாழ்ந்துங்கிற மாதிரியும், இங்கே வர அவர் பெரிய இன்ஜினியர் பிடிச்சிக்கிறாரா கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. கேட்டோமா? நான் கேட்கவே இல்லை. யாருன்னா ஒருத்தன் கட்டினா அவனை வர அசிங்க பிடிச்சுவேன். எவனா கொஞ்சம் யோசிச்சு பேசிட்டான்னா அவனை அப்படியே அமுக்கு. எவனுக்குன்னா சுயமரியாதை வந்துச்சுன்னா என்ன பண்ண அவனை அப்படியே அமுக்கு. பார்த்தா சுயமரியாதை வந்தால் ஒன்று கருப்பு சட்டை போட்டு என்ன பண்ணிடணும், கூட்டத்தோட கூட்டமா, இந்த கூட்டத்துலேருந்து அந்த கூட்டத்தில், இங்கேருந்து தழுவி ஒன்றும் இல்லை. அப்படிலாம் நீங்கள் இங்கே அங்கேயும் அழைப்பாயவே. ஆனால் சுயமரியாதை என்பது தன்னை யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது. நான் எப்படி வாழணும்னு யார் டிசைன் பண்ணிக்கணும்? நான் சுய ஒழுக்கத்தில் நிற்கணும். எப்படி நிற்கணும்? சுய ஒழுக்கத்தில் நிற்கணும். நான் இப்படி தான். நான் என்ன பண்ணுவேன், காலைல 5 மணியானா எழுந்துப்பேன். தினமும் காலையில் நான் குளிப்பேன், இல்லை குளிக்க மாட்டேன். சாயந்தரம் தான் குளிப்பேன், காலைல குளிக்க மாட்டேன். போய் வேலை செய்யறதுக்கு நான் ஏன் குளிச்சுட்டு போனேன்? ஐடியா உங்களுது, வேலை உங்களுது, செய்கிற தொழில் யாருது? உங்களுது. அதில் நான் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஒழுக்கன்றது நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுக்கு அது நல்லது. நான் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, காலைல குளி சாயந்தரம் குளின்னு நான் சொல்லலை, இதை சாப்பிடு அதை சாப்பிடு நான் சொல்லலை. ஆனால் தேர்ந்தெடுத்துக்கோ, வசதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்க. எது உனக்கு எளிமையாகவும் பலம் உள்ளதாகவும் கிடைக்கும்னு பாரு. நீ வச்சுக்கிறது 10 ரூபா தான், அதில் நீ சாப்பிட்டு வாழணும். நீ மாதத்துக்கு 300 ரூபா தான் சம்பாதிக்கிற, உன் மாதத்தை ஓட்டணும். யார் பண்ணணும் அந்த திட்டத்தை? நீ தான். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நான் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு திட்டம் வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருப்பேன். என்ன கூட நீ போட்டி போடலாமா? போடக்கூடாது. நீயும் என்ன செய்யணும், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கோ, முன்னேறு. எனக்குன்னா இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்குது, அதே உலகம் இந்த உலகத்துக்கு உனக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் வாய்ப்பு இருந்தாலும், இன்னும் சந்தர்ப்பம் இருந்தாலும், இன்னும் இல்லை எல்லாத்தையும் எல்லாராலையும் பெற முடியாது. புரிஞ்சு வச்சுக்கோ. எல்லாராலையும் பேசிட முடியுமா? முடியாது. எல்லாராலையும் ஓவியம் வரைய முடியுமா? முடியாது. எல்லாராலையும் கவிதை எழுத முடியுமா? முடியாது. எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. எது எனக்கு வரும், எதை நான் செய்யலாம்? யார் கேட்கணும்? நம்மளை தான் கேட்கணும். நம்ம தான் செஞ்சு பார்க்கணும். நம்ம தான் என்ன பண்ணணும், ஒரு வேலையை செஞ்சு பார்க்கணும். செய்ய முடியுதா இல்லையா? ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணி பார்க்கணும். ஒரு கவிதை எழுதி பார்க்கணும். எழுத வந்தால் ஓகே. ஆனால் அந்த அப்ரிசியேஷன் யாரோ ஒருத்தர் சொல்லணும், சூப்பராக இது கவிதை என்ன தான் நம்ம அதை இன்னும் டெவலப் பண்ண போகிறோம். நீயே படிச்சு பாரு, உனக்கே புரியும். 4 கவிதை படி, நீ உன் கவிதை என்ன பண்ணு படி. அப்போ தான் உனக்கு ஏற்றத்தாழ்வுகள் புரியும். எங்கே நம்ம கவிதை சரியாக இருக்குன்னு உன்னதுக்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவான்? உன் ஃப்ரெண்டாக இருந்தானா நல்லா இருக்குதுன்னுவான், எனிமையாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நல்லா இல்லைன்றுவான். நீ 2 முடிவு வச்சாலும் என்ன ஆகிடும்? அப்போது அதுக்கான அளவுகளையும் நீ தான் கற்றுக்கணும். 10 கவிதை படி, இந்த கவிதையோட சேர்த்து வச்சுப்பார். உன் கவிதையை அதோட ஒத்து போதா பார். யாரோ சிறந்தவன் ஒருத்தன் கவிதைன்னு எல்லாரும் இந்த உலகம் பாராட்டிங்கன்னா அந்த கவிதை ஏற்றுப்படி நீ எழுதிப்பார். 2 சமமாக இருக்குதான்னு பார். இதுலேயும் சிறந்ததாக நம்ம எழுத முடியுமான்னு பார். இதை விட நம்ம சிறந்ததாக எழுதியிருப்போம், இந்த உலகம் ஒத்துக்காமல் இருந்திருக்கோம். ஆனால் உன் கவிதை பின்னாடி விலை போகுது. படம் பார்க்குறோம் எல்லாம், அந்த பால மகேந்திராவை அவ்வளோ ஒரு கதை இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த படங்கள்லாம் கதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் கதைங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சினிமா, இதெல்லாம் போய் பார்த்தாங்களான்னு. ஆனால் பேசப்பட்ட படங்கள் அதுதான் மாறி இருக்குது. போனா ஒரு கேள்விக்குறி பேசிக்கிறாங்க. ஒன்றும் கூட எப்படி சிந்தனை தடம் வேற. 10 கதையை படிச்சிருக்கிறான், கதை ஓணும். நம்ம ஒரு சிறந்த இது ஒரு விசேஷமான ஒரு கதை, அவனுக்கு புரிஞ்சிச்சு போதும். இந்த உலகத்துக்கு புரியுறதுக்கு லேட் ஆகலாம். இந்த உலகத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் பின்னோக்கி போகலாம். அதை பற்றி என்ன பண்ணாத அக்கறைத்துக்காத. என்ன கூட அப்படி, நான் கூட அப்படி தான் செஞ்சுருக்கிறேன். கடவுள் ஒன்று தான், அது எந்த நாயனாரு, நீ எந்த சிங்கம்மானாரு, எந்த புலியானாரு, கடவுள்னா தான் ஒன்று தான். ஜாதி நீ வச்சு நீ வச்சுக்கோ, ஆனால் என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. நீ ஜாதிக்குள்ளே இருப்பே இருந்துக்கோ, நான் ஒன்றும் வேணாம் சொல்ல. ஆனால் என்ன பண்ண போகிறது இல்லை, நீ உன் வட்டம் சின்னது, நீ என்ன பண்ண போகிற, விசாலமானால வாழ முடி போகிறது இல்லை. நீ செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் இல்லை, செய்தொழில் வேற்றுமை கிடையாது. செய்கிறது எப்படி செய்கிறன்றது தான் விசேஷம். செய்கிற இடம் இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறான். திருக்குறளில் என்ன பண்ணி வச்சுக்கிறான், நீ அதனால தான் எல்லாரும் போட்டி போட்டுக்கிறான். டாக்டர் விசேஷம், ஏன்னா வெளியே வரும்போது கஷ்டம் கையெழுத்து போடலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, டாக்டர் தான், நாங்கள் டாக்டர் படித்தாலும் சம்பாத்தியம் கம்மி தாங்க, இன்ஜினியர் படித்தா தான். இப்போ இன்ஜினியருக்கு நிறைய பேர் படிச்சிட்டாங்க, வேலை கிடைக்கல. டாக்டர் நிறைய பேர் ஆகிட்டாங்க, வேலை கிடைக்கல. 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்துக்கெல்லாம் போயிருக்கிறான் டாக்டர். நிறைய பேர் டாக்டர், இன்ஜினியர் வேலை இல்லை, பொருளை மசித்துறாரு.
மளிகை கடையில். பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்குது, எம்ஏ படிப்பு காப்பி ஆற்றுது. பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பலை பணம் காசு, அந்த பாட்டில் வரும். பிஏ படிப்பு பெஞ்சை துடைக்குது, அங்கேயே பொழப்பு நாரி போயிடுது, நீ வரையாண்டா அங்கே போய் நிற்கிற. விவசாயம் பண்ணு, அறுத்து போட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். எதுக்கு பிறந்தோம் நம்ம? சாப்பிட்றதுக்கு, இந்த உலகத்தை சுகிக்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு. எல்லாத்தையும் விட்டு சம்பாதிச்சுனேங்கிறான் காட்சி வரைக்கும். 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிடானா அப்போ கூட வரமாட்டான். அங்கேருந்து வெளியே வந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் பூந்துக்கிறான். ஏன்னா பழக்கத்தோஷம். அப்போனா நிம்மதியாக வாழலாம்ல. கட்சி வரைக்கும் நான் அப்படியே சம்பாதிக்கிற மிஷினு கட்சி வரைக்கும் சம்பாதிச்சிட்டே போயிருச்சு, அவ்வளோதான். பார்த்துக்கிறீங்களா? நிறைய அது மாதிரிலாம் வாழ்ந்துனுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், நாம் எப்படி வாழலாம், நம்ம எப்படி இருக்கலாம், நம்ம இந்த இருப்பின உன்னதத்தை எப்படி அனுபவிச்சுக்கலாம், நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம். அது இஷ்டத்துக்கு யாரா வந்து நிற்குமா? எங்கேருந்து கூப்பிட்றீங்க? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் நமக்கு நம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் ரொம்ப வேலை செஞ்சுருக்குது. ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் மானம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இன்றியமையா சிறப்பின வாயினும் குன்ற வருவ விடல். இதுதான் மானமா. அதிர்ஷ்டத்தை நம்பவே கூடாது. அதிர்ஷ்டம்ன்றது ஒன்று இல்லை. விதை போட்டால் முளைக்கும். இது அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் இல்லையா? விதை போட்டால் என்ன ஆகும்? இதில் இதில் என்ன அதிர்ஷ்டங்கிறது? இதில் அதிர்ஷ்டம் இல்லை. நீ சித்திரை மாதம் எடுத்து போய் விதைய போடுற, முளைக்குமா? ஏன்? காலத்தை புரிஞ்சிக்கல. என்ன பண்ணல நீ? முட்டாளுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? அதிர்ஷ்டக்காரங்களாம் யார் இருப்பாங்கன்னா முட்டாளுங்களா இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஏன்? அவர் நீங்கள் லாட்ரி கிட்ட வச்சுருந்தா நீங்கள் பார்ப்பீங்க, அவர் 5 வயசுலேருந்து வாங்கிக்கிறார் லாட்ரி கிட்ட. அச்ச உடனே தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அவருக்கு 10 லட்சம் வச்சிருச்சு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் 10 லட்சம் 5 வயசுலேருந்து சம்பாதிச்சு சேர்த்து விட்டுனேக்கிறோம். 10 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே நம்ம லாட்ரி வாங்கிக்கிறோம். 10 லட்சம் மொத்தமாக வந்தோடனே இந்த பாவிங்களாம் பார்க்குறாங்க. இதில் வர அக்காவுக்கு தங்கச்சிக்கு மாமாவுக்கு மச்சாக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறேன். இல்லை சம்பாதிச்சு விட்டுருந்தெல்லாம் யாருக்குன்னா தெரியாது. அப்படி 5 வயசுலேருந்து உழைச்ச உழைப்பு எவ்வளோ லட்சம்? 20 லட்சம். லாட்டிக்கிட்டு 10 லட்சம். பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தான் தெரியுது? 10 லட்சம் தான் தெரியுது, அதிர்ஷ்டம் தான் தெரியுது. ஆனால் அவருடைய 10 வருஷம் 5 வருஷம் உழைப்பு யாருக்கும் தெரியல. அதிர்ஷ்டமாக அது சில பேர் செஞ்சா அப்படி இல்லைங்க. நீங்கள் அது அதிர்ஷ்டம் போல் தெரியலாம். அதிர்ஷ்டத்தினால நீங்கள் நிறைவடைய முடிய போகிறதில்ல. அதிர்ஷ்டத்தினால நீங்கள் என்ன ஆக போகிறதில்ல? நிறைவடைய போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உழைச்சி நீங்கள் விதைச்ச ஒரு விதத்தை அறுவடை செஞ்சு அது உலக ஊற்றி சாப்பிட்றீங்க, பழுதே இருக்கட்டும். நீங்கள் சம்பாதிச்சது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பிச்சை போட்டாங்க, பிரியாணி எப்படி இருக்கும்? பிரியாணி போட்டாங்க எப்படி இருக்கும்? நீங்கள் சம்பாரிச்சது நீங்கள் உழைச்சது பழுதாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதில் திருப்தி ஏற்படும். யாரோ ஒருத்தர் அப்படியே அந்த பிரியாணி பொருளை கொடுத்தாரு, அதில் என்ன ஆகாது? திருப்தி ஆகுது. உங்கள் உழைப்பு நம்பது அதில் என்ன இருக்குது? நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, நீங்களாக ஏதோ ஒன்று செய்கிறீங்க. நீங்கள் ஒரு பென்சில் சீவுறீங்க, அதெல்லாம் இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. நீங்களாக ஒன்று செய்கிறீங்க, நீங்களே ஒரு கவிதை எழுதுறீங்க, நீங்களே பேசுகிறீங்க, சொந்தமாக நீங்களே ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அது மேலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் பிற மனிதர்களை விட நம்ம குழந்தைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்குது. ஏன்? நம்ம செஞ்சது. குழந்தைங்கெல்லாம் ஒன்று தானே, ஆனால் குழந்தைங்க மேலாம் நம்ம ஏன் அன்பு இல்லை? ஏன் நம்ம குழந்தைங்க மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது? அது யார் செஞ்சது? நாம் செஞ்சது. நாம் செய்யறதுக்கு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். நம்மளால் குழந்தைய செய்ய முடியும். இதை விட வேறு நமக்குன்னா ஓணும். இந்த இயற்கை நம்மளை இவ்வளோ உயர்த்தி இருக்குது. எவ்வளோ தூரம் நம்மளால் ஒரு ஆம்பளையை ஒரு பொம்பளையை உருவாக்க முடியும். இதை விட வேறு எதனா ஓணுமா நமக்கு? இதை விட வேறு எதனா தகுதி இருக்குதாங்க நமக்கு? இதை விட ஒரு சிறந்த விஷயம் நமக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் டாக்டர் ஆகுறீங்க, இன்ஜினியர் ஆகுறீங்க. ஒரு பிச்சைக்காரங்க ஒரு குழந்தை பெற்றுக்க மாட்டான். ஒரு தள்ளு வண்டி இருக்கிறவங்க ஒரு குழந்தை பெற்றுக்க மாட்டான். ஒரு ஒன்றுத்துக்குள்ளாத ஒரு கடை கோழி வந்து மாட்டான். நிறைய டாக்டர் குழந்தை பெற்றுக்கல. இப்போ யார் உண்மையிலே வருத்தம் பண்ணணும்? இப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எங்கே விசேஷமாக இல்லை, எங்கே விசேஷமாக இருக்கிறீங்கன்னா இன்னொருத்தரை பார்க்கும்போது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, ஒரு விசேஷம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, அது ஒரு விசேஷம். உங்களுக்கு விசேஷத்தெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? உங்கள் விசேஷத்தெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு விசேஷம். நீங்கள் ஒரு சராசரி ஆள் இல்லை. உங்களுக்கு கேமராவுக்கு மேலே வச்சுக்கிறான், கண்ணு சும்மா அங்கேருந்து அடி பார்க்குறீங்க. இது கொஞ்சம் தூரம் திரும்ப போதாதுன்ட்டு தலையே வர ஒட்டு மொத்தமாக யூனிட்டே வர திருப்பலாம். கண்ணில் கொஞ்சம் திருப்பலாம், பத்தாவதுக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்கணுன்றதுக்காக அங்கே வச்சுக்கிறான். அதோட வாசனை தெரிஞ்சது மூக்கை வச்சுக்கிறான், மெல்றதுக்கு வச்சுக்கிறான். கை எதுவுமே கிட்ட வாய்கிட்ட வைக்க முடியும். மென்னிங்கன்னா அந்த சத்தம் காதில் கேட்கும். வேர்க்கில் சாப்பிட்டா, கறி மீன்லாம் மென்னா,
தப்பு கொட்டினா, சாக்லேட் சாப்பிட்டா, இவ்வளோ விசேஷம் நம்மளை பண்ணி வச்சுக்கிறான் ஒருத்தன். இதெல்லாம் விசேஷம் இல்லையாம்மா? செய்தொழில் வேற்றுமை திருவள்ளுவர் அப்படியா சொல்லியிருப்பான்? திருவள்ளுவர் பெரிய முட்டாளாக வந்திருப்பான். அதனால் என்ன, நீ இல்லை நீ செய்கிற தொழில் இடத்துல தொழிலை எப்படி செய்கிற இடத்துல. இப்போ இதில் எது அதிர்ஷ்டம்? இதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையா? அதிர்ஷ்டமாக வந்தது தானே. கண்ணு மூக்கு வாயெல்லாம் நயா இஷ்டமாக வந்தது. எந்த இஷ்டமாக வந்தது? அதுன்றது இறைவன் அது இஷ்டத்துக்கு வந்தது. அதெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அத்தனையும் அதிர்ஷ்டம் தான். இந்த பூமி அதிர்ஷ்டம் தான். நீங்கள் நிறுத்த முடியுமா? இந்த சூரியன் அதிர்ஷ்டம் தான். நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதிர்ஷ்டம் தான். இப்போ லாட்டி டிக்கெட் அதிர்ஷ்டம். நிறைய பேர் பாருங்கள், நல்ல ஒரு வார்த்தையை வந்து எதுக்கு வச்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஏற்படுற ஒரு மாற்றத்தை அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். நித்தம் நிகழ்வது அத்தனையும் என்னதான்? அதிர்ஷ்டம் தான். சூரியன் கிழக்கில் தான், அதிர்ஷ்டம் தான். நீங்கள் மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. எல்லாமே அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்பிக்கை வைக்கிறோம், மேற்கில் வரும்னு நம்புறீங்க. உங்களுக்கு வந்து மாஸ்டர்லாம் சொல்கிறார், நம்புடா அப்படியே நடக்கும். சூரியனே நீ மேற்கு உதிப்ப, இன்னும் ஒரு 4 வருஷம் தான் உன்னுடைய இந்த பக்கம், அதுக்கப்புறமா நீ இந்த பக்கம். எத்தனை வருஷம் நீங்கள் நம்பினா இந்த பக்கம் உதிக்கும்? எத்தனை ஜென்மம் எத்தனும் இல்லைன்னா வருஷம் இல்லை. எப்போ எத்தனை ஜென்மம் எத்தாலும் நான் வரவே வராதாம்மா. ஒரு கால் வேறு எங்கன்னா இன்னொரு இது மாதிரி பிரபஞ்சத்தில் வேறு எங்கன்னா இருந்து அந்த இடத்துல இந்த பக்கம் உதிச்சுன்னு இருந்தாக்கா போனீங்கன்னா அதுதான் கிழக்குன்னுவான் அவன். ஒரு கால் அது அந்த பக்கம் உதிச்சாலும் சூரியனா உதிக்கிற பக்கம் தானே கிழக்கு. சூரியன் உதிக்கிறது தான் கிழக்கு இல்லை. கிழக்கில் சூரியன் உதிக்கல, சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு. இது புரிஞ்சுச்சானா நீங்கள் போய் மாற்றி கேட்பீங்க அதிர்ஷ்டத்தை இல்லை நம்பிக்கையை. சூரியன் உதிக்கிற திசை கிழக்குன்னு போனான். எங்கே போனாலும் மேற்கு அவனுக்கு கிழக்கா மாறிடுமே. மேற்கில் உதிக்குது ஒன்றா நீ சொல்லிக்கோ, சூரியன் மேற்கில் உதிக்குது, அதுக்கு எதிர்பக்கம் கிழக்கு. நீ என்ன பண்ண மாற்றிக்க. நீ மட்டும் தனியாக என்ன பண்ணு, உனக்குன்னு மாற்றி நீயா ஏற்பாடு பண்ணிக்கோ, சொல்லிக்கு தான் இது. ஆனால் பாருங்கள் நடக்கத்தெல்லாம் என்ன தான் நடந்துனுக்குது. இப்போ நீங்கள் நம்பினாலும் நீங்கள் நம்பா காட்டி என்ன பண்ணோம், அது நம்பிக்கையில் மூட நம்பிக்கை. மூடம் இல்லாத நம்பிக்கைலாம் கிடையாது. நம்பிக்கை என்றதே என்னடான்னு கேட்டிங்கன்னா இயலாமையின் ஒரு பகுதி. நம்பிக்கைன்றது என்ன? இயலாமை. என்னால் இயலாது, என்னால் செய்ய முடியாது, நான் பண்ண நம்பின்னு இருப்பேன். நிறைய குழந்தைங்க ஃபெயிலாக குழந்தைங்களாம் என்ன பண்ணுது தெரியுமா? பாஸ் ஆகிடுவோம் நம்பின்னு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நம்பாத குழந்தைங்க தான் பாஸ் ஆகுது. நம்புகிற குழந்தைங்களாம் என்ன பண்ணா ஃபஸ்ட்டும் பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம். இங்கே கம்மியாக மார்க்கும் அந்த குழந்தைங்கிட்ட கேளுங்களேன் என்னன்னு. படிச்சுட்டோம் போதும்னு நம்புறதுனால தான். நம்பாத குழந்தை தான் என்ன பண்ணுது, ஒரு கால் கம்மியாகிடுச்சேன்னா இன்னொரு இந்த கேள்வி இல்லாமல் அந்த கேள்வி வந்துச்சானா, இந்த கொஸ்டின் பேங்க்ல இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் பேங்க்ல வந்துச்சானா, இந்த டீச்சர் சொல்லாமல் அந்த டீச்சர் சொன்னது வந்துச்சானா அப்படின்னு சந்தேகப்படுற குழந்தைங்க தான் என்ன பண்ணுது, நிறையா படிக்குது, மார்க் எடுக்குது. நம்பருக்கு வந்த மார்க் எடுக்குதா, நம்பாதுக்கு வந்த மார்க் எடுக்குதா? ஏன்டா பைத்தியக்காரனுங்களா, ஏன்டா நம்ப சொல்கிறீங்க இந்த குழந்தைங்கள? 10 கேள்வி மட்டும் கொடுத்து நம்பி இதில் 5 மார்க் வந்துடும்னு சொல்கிறான் ஒரு வாத்தியார். ஏன் டியூஷன் சென்டர் வச்சுங்கிறான், நல்ல வாத்தியார்னு பேர் இருக்கணும் சொல்லிவிட்டான். நீ நம்பிக்கை எடுக்கலாமா? நம்மனா என்ன ஆகிடுவேன், கெட்டு குட்டிச்சராக போயிடுவேன். நம்ம கிட்ட என்ன பண்ணுவேன், சந்தேகப்பட்டதான் என்ன பண்ணுவேன். அந்த பற்றியும் படிக்கலாமே, என்ன இருக்குது? நானே சொல்கிறேன், நம்மளை தூக்கி போட்டு கொடுக்கப்பட்ட பாடம் இவ்வளோ தான், லெசன் இவ்வளோ தான். 20 லெசன் ஒன்றுக்குன்னா இல்லை 15லேருந்து 12லேருந்து 10லேருந்து 20 தான், 20 லெசன் தான். அதுலேருந்து தான் வரும். லெசன் ஃபுல்லாக தரவாயிட்ட என்ன உனக்கு, நீ நம்பினா லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு உனக்கு நம்பினா எப்படி போய் எழுதுன எக்ஸாமு? நம்பவும் வேணாக்காது, நம்பாமே இருக்கும் வேணாம். நடக்க போகுது. ஏன்? கேள்விக்கு பதில். எதுக்கு? அது பாடம் முழுசும் படிச்சிட்டோம். நம்ம எப்படி கேட்டால் நமக்கு என்ன பாருங்க, நம்மளை நம்பிக்கைன்னு ஒன்று முதல்ல உற்பத்தி பண்ணி கோனார்னு ஒன்று கண்டுபிடிச்சி விற்றுனுக்குறான். நம்ம நம்பவே இல்லைன்னா கோனாரே இல்லை, நம்ம நம்பவே இல்லைன்னா மதம் இல்லை, நம்ம நம்பவே இல்லைன்னா சாமியாருங்க இல்லை, நம்ம நம்பவே இல்லைன்னா எந்த 3வது ஆளும் தேவையில்லை. நம்புறதுனால தான் இவ்வளோ மார்க்கெட். சோப்பு ஒன்று குளிச்சா அழுக்கு போகும். நீங்கள் நம்புறீங்க, சோப்பு போட்டு குளிச்சா தான் அழுக்கு போகும்னு நம்பிக்கை ஒன்று பண்ணி அதில் எஃப்எம் இருக்குது, சிஎம் இருக்குது, டிஎம் இருக்குது, என்னென்னவோ சொல்லி இல்லை பல வெரைட்டிஸ் வச்சுக்கிறான். இப்போ உங்கள் நம்பிக்கை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோப்புகளை எந்த சோப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குதோ அந்த சோப்பு வாங்குறீங்க. ஏன்னா கொஞ்ச நாளும் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுக்கு போயிடும். புரிஞ்சிச்சனா சோப்பு மேலே நம்பிக்கை வைப்பீங்க, தண்ணி மேலே தான் நம்பிக்கை வைப்பீங்க. குடிக்கிற நீர் எந்த நீராக இருக்கணும், மென்னீராக இருக்கணும்.
மென்மையாக இருக்குது. சோப்பு கரையக்கூடிய ஒரு நீராக இருந்தால் என்ன ஆகும்? அழுக்கு வெளியே வரும். புரிஞ்சிச்சு. குளிக்கிற சோப்புன்றதுன்னா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சோப்பை பற்றினா ஐடியாலாம் தெரிஞ்சிச்சு. நம்புவீங்க? ஒன்றை பற்றின புரிதல் ஏற்பட்டால் நமக்கு என்ன தேவையில்லை? நம்பிக்கை தேவையில்லை. பொம்பளைன்னா இவ்வளோ தான், ஆம்பளைன்னா இவ்வளோ தான், புரிஞ்சிச்சு. நீங்கள் நம்பணும். நம்மளாலும் நம்ப காட்டி என்ன தான்? நீங்கள் பொம்பளைன்னு நம்பிங்கிறீங்க. செம்ம ஸ்டைல். பொம்பளைலாம் இப்படி தான் இருப்பேன் நம்பிங்கிறீங்க. ஆல்மா அழியை தான் பின்னாடி போய் நிற்பீங்க. அவன் போகும்போதே ஒன்று ஒன்று அவுத்து போட்டு போச்சிச்சு. ஏன்னா நம்ம எதெல்லாம் நம்புறோமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். இப்போ பொம்பளைன்னா மார்பு இருக்கும், நம்ம நம்புகிறோம். ஒன்று என்ன பண்ணுறான்? ஒரு கொட்டாங்காய்ச்சி போடுறான், இல்லை பாஞ்சு வைக்கிறான், அதெல்லாம் போட்டு கட்டி மாட்டுறான். அவை சண்மைக்கு பார்த்தீங்களா? ஏன் நம்பிக்கையில் ஒரு பொம்பளையை பார்க்குறதுனால நம்பலை. நீங்கள் பொம்பளைன்னா எப்படிங்கிறார்? தொட்டன்னா வா நல்ல ஏற்படும். காதல் இவருக்கு தெரியலையே பாவம் மன்னனுக்கு. என்ன மன்னன் அவரு? காதல் மன்னனுக்கு தெரியலையே சாம்பார் இல்லை. அவர் நம்பி அதை வர மோசம் போயின்னுக்கிறாரு. சண்மைக்கு சொன்னால் சரியாக தான் இருக்குன்ட்டு என்ன தெரியல. அப்போ நம்பிக்கை என்னத்தை நம்ம ஏற்படுத்துது? ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்துது. ஆனால் நம்ம என்ன வாங்க மாட்டேன்றோம், நம்புகிறோம். அப்போ நம்புகிறான் என்னான்ட்டு. சிவன் ஒத்துருக்கிறாரு, விஷ்ணு ஒத்துருக்கிறாரு, பெருமாள் ஒத்துருக்கிறாரு, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, காப்பாற்றுவாங்க. அப்பாவுக்கு தாத்தா ஊட்டின நம்பிக்கை இது. அப்பா பிள்ளைக்கு விட்டுறாரு. இவங்களாம் என்ன பண்ணுகிறானுங்க? தெரிஞ்சவனுக்கு யாருன்னா என்ன சொல்லணுமா? உண்மையை ஏமான்னா சூரியன் கிழக்கில் உதிக்குது நம்பிடான்னு சொன்னானா? சொன்னானா உங்களுக்கு? ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? ஏன் கடவுள் மட்டும் நம்ப சொல்கிறான்? கடவுளையும் நம்பாத. கடவுள் இருக்குது, நீ என்ன நம்புறது? நீ நம்ப காட்டியும் அது இருக்குது. நீ நம்பினாலும் நம்ப காட்டியும் இருக்கிற பொருள் தான் இருக்குது. அது நீ நம்பா போது உன் இஷ்டம். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே வா. நம்புறதுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்தால் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ப வேண்டியதெல்லாம் இல்லை. நம்பலாம் எப்போ அப்படின்னா உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது போது. நீ ஏதாவது முயற்சியும் செய்ய மாட்டேன், நான் தியானம் பண்ண மாட்டேன். நான் யார் செய்யலாம் அதை? நம்புற. இப்போ ஐயா நம்புறாரு, ஐயா சொன்னால் சரியா தான், அது இவ்வளோ பேசுகிறாருன்னு அதுதான் தியானத்தை ஓரம் கட்டார். மேட்ரு முடிஞ்சிச்சு. அதுதான் ஏன் நம்பிக்கை ஒரு சௌகரியத்தை கொடுக்குது. சொன்னால் சரியாக தம்பா இருக்கும் இல்லை. பொய்யும் இருக்கலாம் தானே, உண்மைதானா அப்படின்னு கேட்குறவன் தானே என்ன பண்ணுவான்? முயற்சி செய்வான். கேட்காதவன் அப்போ நம்பிக்கை என்ன செய்யுது? நம்மளை முட்டாளாக மாற்றுது. அடிப்படையாக நம்ம நம்பும்போது என்னவா ஆயிடுறோம்? முட்டாளாக ஆயிடுறோம். உன்னை பற்றின தெளிவு நமக்கு ஏற்படுறது இல்லை. நம்பிக்கையே அப்போ வானாவா? நம்பிக்கையே வானாவா? ஒன்றை செய்யறதுக்கு நம்பிக்கை தேவைப்படுது. ஒன்றை செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு நம்பிக்கைப்படுது. ஆமாங்க, நம்ம ஒரு நானுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு நம்புறதுனால தான் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்று இருக்கிறதுக்கு நம்பணுமா இருக்குதா? நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறேன்னு நம்புறீங்களா? அவர் நம்புறாரு. நான் இருக்கிறேன்னா நான் இருக்கிறேன்னு நம்புறேனா? நான் இருக்கிறேன், இது உண்மை. இது ஏன் நான் நம்பணும்? நான் நம்ப கட்டி நான் என்ன தான் பண்றேன். ஆனால் நம்பினேன்ன நான் வசதியாக இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன்? ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு துண்டு மட்டும் கட்டின்னு கோமனை மட்டும் கட்டின்னு நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு நம்பினுக்கிறான். ஒருத்தன் தெரிஞ்சுதானுங்கிறான் துண்டு போட்டுன்னு ஃபுல் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான். அப்போ கூட கீஞ்சிட்டு இருக்குதோ கோட்டில் கரகுதுன்னு நினச்சின்னு போயின்னுக்கிறான் ஃபுல் ட்ரெஸ் போட்டுன்னு. இப்போ யார் சௌகரியமாக இருக்கிறாங்க, யார் சௌகரியமாக இல்லை? இதுக்கு பிரச்சனை எங்கே? நம்பிக்கை மட்டும்தான். போதும்னு போட்டுனுக்கிறாரு ஒருத்தர் கோமனை கட்டினவர், இல்லை போதும்னு போட்டுனுக்கிறாரு கோட்டு போட்டுரு. இவங்களுக்கு 2 பேரும் நம்பிக்கை தேவைப்படுமா? தேவைப்படாது. ஆனால் நம்பிக்கை வந்தால் என்ன ஆகிடும்? எல்லாமே வந்துடும். பிரச்சனை அது நம்பும் போது என்ன ஆகிடுது? நிறைய பிரச்சனைகளுக்கு வடிகால். என் பொண்டாட்டி ரொம்ப சீதை அர்த்தாளி, என் பொண்டாட்டி தான் நான் நம்புகிறேன். எப்போ ஏதோ சந்தர்ப்பத்தில் ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியதாகுது. வந்து ஹஸ்பண்ட் 2ன்னு எழுதி வச்சுக்கிறான். என்ன எழுதி வச்சுக்கிறா? ஹஸ்பண்ட் 2. நம்ம தானே ஹஸ்பண்ட் 2 வருகிறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் படக்குது வேத்து வேண்டி டே. நம்ம 40 வருஷம் தாம்பத்தியத்தில் 90வது வயசில் இருக்க எவ்வளோ கேவனில் தான் சந்தேகம்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் 2 வர எழுதி வச்சுக்கிறே பைத்தியம். 2 சிம் வச்சுருந்தா என்னடா எழுதுன்னு கேட்டாகும். 2 சிம் வச்சா என்ன எழுதுவாங்க? ஆனால் சந்தேகப்பட்டினா என்ன ஆகிடுவேன்? தூஞ்சிட. என்ன மாதிரி ஹஸ்பண்ட் 2 எழுதிடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவாவா? சந்தேகமே பண்ணல. நீ ஹஸ்பண்ட் 2னுக்கு தெரில, உனக்கு சந்தேகம் இல்லை, இது தெரில. என்ன இதுன்னு கேட்டேன்
நீங்கள் வாங்கின 2வது சிம்முங்க. ஃபஸ்ட்டு சிம்முக்கு ஹஸ்பண்ட் 1, செகண்ட் சிம்முக்கு ஹஸ்பண்ட் 2. இப்போ நீ 4 சிம் வச்சுருந்தேன்னா ஹஸ்பண்ட் 3, ஹஸ்பண்ட் 4. நீ அதெல்லாம் அத்தனை ஹஸ்பண்ட் நீ நினச்சினா நானா பண்ண முடியும்? பைத்தியம். அப்படின்னாலும் இது போன இடம் எழுதி வைப்பேன். அதெல்லாம் மனசுலேயே இருக்கும்டா லூஸு. பைத்தியக்காரா. அப்படியே ஹஸ்பண்ட் இருந்தாலும் நானா பண்ண மாட்டேன். அதை ஃபோனில் ஏன்டா ரொம்ப விசேஷமான நம்பர்லாம் எழுதி வைக்கணுமா? தானாக வராது இல்லை. ரொம்ப நெருக்கமான உறவு எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ உறவு. நான் ஏன்டா நான் ஃபோனில் எழுதி வைக்க போகிறேன்? அவன் லூஸாக நான் அவ சொல்லுவாள். உன் நம்பிக்கை என்ன ஆகிடும்? வீணாக போயிடும். ஏன் நம்புற? நான் சௌக்கியத்துக்காக, ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக. நீ ஏன் என்ன பண்ணிக்கலாம்? உன்னை சௌகரியமாக நினச்சிக்கலாம். நீ நம்பினாலும் நம்ப காட்டி மழை வரும்போது வரும், மழை வராத போது வராது. நீ நம்புறதுனால என்ன பண்ணுவ? கொடை எடுத்துன்னு போவ, இல்லை கொடை எடுத்துன்னு போகாமல் போவ. அந்த காலத்துல எல்லாம் மழை வருமோ மழை வராதோ, வெயில் காலமோ இதுவோ கொடை வச்சு நிற்பான். ஏன் தெரியுமா? இறைவன் பால் நம்பிக்கை அவனுக்கு. இறைவன் பால் நம்பிக்கைன்றதை விட இயற்கையை நேசித்தான். எப்போ வேணால் மழை வரட்டும், நான் மழை திட்டக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கொடை வச்சு தான் நான் மழையை திட்டுவேனா? வாழை போன மழை நேற்றுக்கு வந்துச்சேன்னலாமா? சொல்லக்கூடாது. கொடை எடுத்து பிரிச்சுக்கணும். அந்த நல்ல எண்ணம். இயற்கையை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? நான் பழிக்கக்கூடாதுன்னு நினச்சான். இன்னைக்கு மனுஷன் அப்படியே வாழ்ந்துங்கிறான். பைத்தியம். மழை பெஞ்சோன்னா இந்த சனியம் பிடிச்ச மழை எப்படி வந்து பாரு? சனியம் பிடிச்ச மழையா? மழைக்கு சனியம் பிடிச்சிக்கு தான். மழை வானென்று ஊற்றுறதுனால 2வது அதிகாரத்தில் போட்டு வச்சிடும். விசேஷம்டா. நல்ல ஒரு ஒருத்தர் தாண்டா மழையே பெய்யும். மழை வந்து போட்டுடா, நீ கடவுளை வணங்குவே இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் மழை என்ன பண்ணு? வணங்குன்னு சொல்லிக்கிறான். அதனால தான் அவன் என்ன பண்ணான்? அக்கல்ல கொடையை வச்சுக்கினான். இவன் பைத்தியம் நினச்சிக்கிறான். அவனை டுமி போட்டுன்னு கொடை சொல்லிட்டு இது லூஸ் நினச்சிக்கிறான். அவன் லூஸ். அவன் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறான் இயற்கையை. எப்போ வேணா மழை வரட்டும், அவன் நம்பலை. இயற்கை என்ன பண்ணான்? ஒத்துக்கணும். அதனால் என்ன செய்ய சொன்னான்? இறைவா நீ எப்போ வேணா மழை கொடு, நான் கொடை பிடிச்சிக்கிறேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? மழையை பழிக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை. மழை வந்த உடனே இது அங்கே வைக்கலாமா, அதே வைக்கலாமா, மழை டென்ஷன் ஆகிடுது. ஐயோ இந்த மனுஷன் மேலே தூர்னாவே இவனுக்கு இதோ டென்ஷன் ஆகிடறான்ல. நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இவனுக்கு மேலே தூவலான்னு பார்க்குறோம். மழை வரப்போதுன்னு மயில் விரிச்சுக்குது. மழை வரப்போதுன்னு தவளை மாட்டாலாம் கத்துது. ஆனால் மனுஷன் மட்டும் வேறு மாதிரி கத்தினுங்கிறான். எதனால்? இவர் எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிச்சிட்டாராம்மா. எல்லாரும் இவருக்குள்ள வசமாயிடுச்சாம்மா. நினப்பில் வாழ்ந்துங்கிறான். அப்படியே எல்லாம் என் வசப்பட்டு நான் நினச்சா எல்லாம் நடக்கும். என் அதிகாரத்துக்கு தான் எல்லாம். ஒரு முடி கூட உன் அதிகாரத்துக்கு கேட்காது. உன் முடி கூட என்ன பண்ணாது? உன் அதிகாரத்தை மதிக்காது. நீ பெரிய பட்டத்து ராணியாக இருக்கலாம், பெரிய சிம்மாசனம் போட்டுன்னு இருக்கலாம், இல்லை நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம், இந்த உலகம் முழுசும் வந்தா இருக்கலாம், நீ பெரிய தந்திரங்களை கையாண்டு என்ன பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட போனால் என்ன பண்ண முடியாது? அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் பழிக்கும், அன்பு தான், கண்ணு தான். இறைவா எனக்கு என்ன பண்ணேன்? சோறு கொடுன்னு கேளு. அது மாட்டுக்கறியாக இருக்கும். பட்டினத்தாரும் பத்திரிக்கறியாரும் நந்து போயினுக்கிறானுங்க. வயல்வெளி பக்கம் ஒரே கஷ்டம், வேர்வை சிந்து, பசி, வேர்வை வர போயினுக்குது, தாகம், ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு பறையர் என்ன பண்ணுறாரு? விவசாயம் பண்ணிட்டு மாட்டுக்கறியும் களியும் கொடுத்துங்கிறாரு. பட்டினத்தார் பத்தர் கடற்கன்னு ஒன்றார். அவன் ஒரு தொன்னை போட்டு கை நீட்டினார். ஒரு தொன்னை போட்டான், களியை போட்டான், மாட்டுக்கறி ஊற்றினான். கடை கடை கடைன்னு சாப்பிட்டார். பத்திரிக்கையார் ராஜா சாப்பிடுவாரா? அவருக்கும் குரு சாப்பிட்றானே, நம்ம என்ன பண்ண முடியும்? அவரும் நீட்டினார், அவனுக்கு ஒரு தொன்னை போட்டான், சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் தெம்பானார். அவர் ரொம்ப தெம்பாக நடக்கிறாரு. பட்டினத்தார் பின்னாடி ஏன்னா தேவையில்லாத சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி பண்ண. என்னடா மாட்டுக்கறியா சாப்பிட்ட? யாரு? பட்டினத்தார் கேட்குறாரு. நீங்கள் மட்டும் என்ன சாப்பிட்டீங்க? பத்திரிக்கையார் பயந்து பயந்து, அட பைத்தியம், நான் பசிக்கு சாப்பாடு சாப்பிட்டேன், அது மாட்டுக்கறின்னு நான் பார்க்கலையே. நீ என்ன பார்த்த? ஏன்னா பசிக்கு தானே சாப்பிட்ற. பசிக்கு சாப்பிட்றவங்கிட்ட போய் சைவம் அசைவம் பேசுறிய பைத்தியம் இல்லை நீ. நானும் வறுமையில் இருக்கிறேன். எவன் எனக்கு பிச்சை போடணும் அதை சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து சொன்னுக்கிறேன் அதை சாப்பிடாது இது சாப்பிடாது. நீ சம்பாதிச்சுட்டு நீ பணம் சொத்து சேர்த்து வச்சு நீ அதை சாப்பிடாது சாப்பிடாது, நீ வாழலாம். நான் வாழலாமா? அப்படி ஞானி எப்படி வாழலாமாங்க? ஞானத்துக்கு அது சரியா? ஞானவானுக்கு அது சரியாங்க? தொட்டு போட்டாராய் பசிக்கு சாப்பிட்றா நான்சென்ஸ். பட்டினத்தார் இங்கிலீஷ் பேசுகிறார். பிளடி ஃபூல், நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு உட்காந்து சின்னுக்கிற, நீ பசிக்கு சாப்பிட்றன்னா என்ன பண்ண நீ அப்படின்றாரு. அப்போ தான் நம்புறது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் எங்கேருந்து ஏற்பட்டுச்சு?
நம்பிக்கையில் தான் ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது. நம்பிக்கை தான் வியாபார உத்திகளை கொண்டு வந்திருக்குது. நம்பிக்கை தான் இந்த சுயமரியாதை உள்ள மனிதன் நம்புறது இல்லைங்க. ஆனால் அது நம்புறதுனா கடவுளையும் நம்புறது இல்லாமல் போயிடுறான். கடவுள் நம்ப கட்டி போகிற தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யும். இருக்குதா இல்லையான்னு இருக்குதுன்னு நீ சொல்கிற என்கிட்ட வந்து பேசு. இருக்குதுன்னு சொன்ன ஒரு மதவாதிகிட்ட ஏன் போய் பேசிட்டு நீ மத தர்க்கம் பண்ணுகிற? உன்னை ப்ரூவ் பண்ண பார்க்கறதுனால அது என்ன போகிறதில்ல. ப்ரூவ் பண்ண பேசாத. நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பார்க்குற, இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பார்க்காத. இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண பாரு. இல்லாமே இவ்வளோ பெருசாக நிற்கிற, நீ சாப்பிட்ற, எப்படி செரிச்சிக்குது? நீ செரிச்சிக்கிற. 4 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி செரிச்சேன் நான் சொல்ல முடியும் உன்னால்? எது உனக்குள்ளே நடக்குதுன்னு பாரு. உன்னை நீ யோசி, உன்னை நீயே பார். இதெல்லாம் விசேஷமாக இருக்குது. அதனால தான் பெரிய தர்சன் கடைசி காலத்தில் அந்த பக்கம் வர வேண்டியதாகிடுச்சு. இன்னும் அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பான். என்ன திட்டி இன்னும் அவனுக்குள்ள திட்டு நிற்பான்ல. வெளியே என்ன பேசுது அது உள்ளே பேசுது. வெளியே நீ பித்தியாருக்கு என்ன சொல்கிற அது உனக்கு உள்ளவும் நடக்குது. உன்னை பார்த்து நீ அவனை பார்த்து கேட்ட கேள்வியெல்லாம் உன்னை பார்த்து நீ கேட்ட கேள்வி தானே. அதெல்லாம் உனக்கே காரிமொழியும் தானே. அதோட தலை தான் லாஸ்ட்டு தப்பி ஒன்று பொண்ணு பேசிங்க வந்தார். ஆனால் என்கிட்ட வந்து என்ன பண்ணிக்க தேவையில்லை, தொப்பி போட வேண்டிய தேவையில்லை, முனையை கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நீ உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்க வேண்டிய வேதனையே இல்லை. நீ ஒரு மனிதனாகவே செத்துருக்கலாம். ஆனால் என்னவா செத்துட்டு இப்போ? மனுஷனா சாவலியே, முஸ்லீமா செத்துட்டியே. யார் உனக்கு என்ன, யார் உனக்கு மோட்சம் தர முடியும்? நான் சொல்கிறேன் அப்படி இல்லை. உண்மை அப்படி இல்லை. நம்பவனா புரிஞ்சுக்கப்பார். அப்போ சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். அதிர்ஷ்டம் தான் நினச்சின்னு இருப்பான். எல்லாமே அதிர்ஷ்டம் தான். நான் ஜஸ்ட் எதுக்கு வந்துக்கிறேன்? என்ஜாய் பண்ண வந்துக்கிறேன். அது நான் லாட்ரியில தான் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறியா? உன் விரல்கள் எல்லாம் ஒழுங்கா இருந்தா அது கூட அதிர்ஷ்டம் தான். உன் மீச முடி அதிர்ஷ்டம் தான். உன் வழுக்க அதிர்ஷ்டம் தான். நான் போட்டுக்கிற டும்மி அதிர்ஷ்டம் தான். என் சைஸ் அதிர்ஷ்டம் தான், 42 அதிர்ஷ்டம் தான். நீ ஒல்லியாகிற அதுவும் அதிர்ஷ்டம் தான். எதனா பண்ண முடியுதா உன்னால? எதனா பண்ண முடியுமா? அது இஷ்டத்தெல்லாம் என்னன்னு புரிஞ்சு வச்சுன்னு அதை கூட ஒத்திசைவு செய்வது எப்படி, அதில் நான் ஆனந்தமாக இருப்பது எப்படி, அதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, அதை என்ன நான் காப்பாற்றிக்கிது அப்படின்னு மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதை சரியாக செஞ்சால் எப்படி வாழலாம்? சுயமரியாதையோட வாழலாம். சுயமரியாதையை காப்பாற்றிக்கங்க. மரியாதையாக சொல்கிறேன் நான். இல்லைன்னா அவங்க என்ன மாட்டின்னு முயப்பீங்க. சுயமரியாதைன்றது அடுத்தவங்க காலில் ஓடுறதுல ஒன்றும் அசிங்கம் கிடையாது. உன்னை விட பெரியவன் செஞ்சால் காலில் விழுனாரு, இது தப்பு கிடையாது. ஒன்றும் தப்பு கிடையாது. உழ பிடிக்கலையா உழாது, அதுவும் தப்பு கிடையாது. காலில் விழுறதும் தப்பு கிடையாது. காலில் விழாமல் இருக்கிறதும் தப்பு கிடையாது. கட்டிப்பிடி தப்பு கிடையாது. கட்டி பிடிக்காம இரு அதுவும் தப்பு கிடையாது. நீ கற்பு கரிசியாரு தப்பு கிடையாது. கற்பு இல்லை அது ஒரு விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கிறியா அதுவும் தப்பு கிடையாது. நீ சிகரெட் பிடி தப்பு கிடையாது. சிகரெட் பிடிக்காம இரு தப்பு கிடையாது. உன் இஷ்டம். வாழ்க்கை யாருதே உண்டு. ஒரு சிகரெட்டு எவ்வளோ? 4 ரூபாய். அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்க முடியுமான்னு பாரு. அது உள்ளே போனால் லங்ஸ் கெடும், கெடுத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் 5 தானே போகிறேன். எப்படி என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சால் 100 வருஷத்துக்கு மேலே தான். சரி சிகரெட்டை பிடிச்சி தான் போகிறேன். பிடி அது உன்னை சந்தோஷப்பத்துது நீ நினைக்கிறியா? என்ஜாய். உண்மையிலேயே சந்தோஷப்பத்துதான்னு பாரு. ஒரு செயலும் நீ என்ன பண்ணிப்பாரு, செஞ்சு பாரு. ஏன் அது சந்தோஷப்பத்துது? அது இல்லாமல் இருறான்னு ஒன்று அதை விட விசேஷமானவங்க சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறா, இல்லை உன் பொண்டாட்டி சொல்கிறா, அந்த நாத்தடி இதுன்னா எது விசேஷம் நிற்பார்? சிகரெட்டா, இல்லை இதுவா அம்மாவான்ட்டு, இல்லை உன் மனைவியான்னு பாரு, இல்லை உன் குழந்தையான்னு பாரு. எது விசேஷம் பாரு? உன் நண்பனான்னு பாரு. எல்லாம் நான் நல்லது செஞ்சேன், நல்லா 4 பேர் போராட்டுறான், கெட்ட செஞ்சான். சிகரெட் தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. குடி, என்ன பண்ணு, குடின்னு நினைக்கிறியா? குடி. சந்தோஷமாக வாழ நினைக்கிற? ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறியா? சுற்றி பாரு. ஊரெலாம் சுத்த மாட்டேன், ஏன் தேவையில்லாத எங்கே போனாலும் அதே மாதிரி தாங்க நான் வீட்டிலே இருப்பேன். இரு. எல்லாம் யாருது? ஆனால் எல்லாம் யார் தான் இருக்கணும்? ஒன்றுதான் இருக்கணும். யாருன்னா எதனா சொன்னால் அது ஏன் கேட்டுனுங்கிறேன்? பைபிளில் அதுக்கு தான் ஏன் தேடுறேன், குரானில் இதுக்கு தான் ஏன் தேடுறேன், வேதத்தில் இதுக்கு தான் ஏன் தேர்னுக்கிறேன்? அவ்வளோ ஏழ்மையாக உன்னை கடவுள் படிச்சிருக்குது. அப்படியே படிச்சது. புத்தர் இந்த காலத்தில் இருந்த காற்று தானே இப்பவும் இருக்குது. அப்போ இந்த தண்ணி தானே இப்போ இருக்குது. எல்லாம் இப்போ இருக்குது தானே. இதுங்களை கூட தானே நான் வாழ்ந்துனுக்கணும். தெரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு தகவலா புரிஞ்சுக்கோ வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுக்காக வேண்டி அதை ஏன் பின்பற்ற பார்க்குற? முடியாது. புத்தர் பேண்ட் சட்டை போட்டு திஞ்சிருந்தாரு கிடையாது. புத்தர் ராஜா இது தேர்ந்து ஓட்டு போட்டார் புத்தர் கிடையாது. லேப்டாப் வச்சிருந்தாரு, டேப் வச்சிருந்தாரு புத்தர் இல்லை. வல்லார் கம்ப்யூட்டர் பார்த்துருப்பாரு கிடையாது. கலர் டிவி பார்த்துருப்பாரு வல்லாரு கிடையவே கிடையாது. நீ எப்படி அவன் வாழ்க்கையை வாழ முடியும்? அது அவன் வாழ்க்கை. அவன் 3வது புள்ளி 6வது புள்ளியா போந்தான். நீ அப்படியே போந்த, நீ முதல் புள்ள, நீ அனுபவிக்க போந்த. நீ ஏன்டா அதே மாதிரி போயிட்ட? இல்லை அந்த பொந்தது கரிமீன் சாப்பிடாம பொந்துக்கிற நீ அது மாதிரி ஆயினுக்கிற. என்ன பண்ணாத?
உன் வாழ்க்கை யாருக்காகவும் சிதைச்சிக்காத. சுயமரியாதைன்றதுன்னா அப்படிங்கிற பாரு, உங்கள் அப்பா வச்சுருந்தா நீ ஏன் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிற? உங்கள் அப்பா லூஸு, நீ ஏன் லூஸ் ஆகணும்? இல்லை வச்சுக்கிட்டு அழகாகுதுன்னு வச்சுன்னு போ, அழகுன்னு சொல்லிட்டு போ. இல்லை எதனா செய், என்ன வேணா பண்ண. ஆனால் நீ தான் சரி, மற்றவங்க தப்புன்னு பார்க்கவே பார்க்காது. எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு நான் தான் சரியாக செஞ்சுக்கிறேன் என்ன பண்ணாத. நினப்பு வழி. உன்னுடைய சரி இன்னொருத்தருக்கு முற்றிலும் தவறாக இருக்கலாம். கருப்பு உனக்கு அழகாக இருக்கலாம், கருப்பாகிற எனக்கு அழகா? கருப்பு துணி யாருக்கு அழகு? வெள்ளையக்கிற கார்த்திக்கு அழகு, எனக்கு அழகா? பார்க்கணும். நான் கூட வெளியே தாங்கிறேன், நான் போடலாம், எனக்கும் அழகு தான். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கலாம் தானே. அப்போ என்ன இல்லை, பொதுவான ஒன்று, பொதுவான சரின்னு ஒன்று இல்லை. சுயமரியாதைக்கு நீங்கள் சிந்திக்கும் போது தான் இந்த நான் யார், நான் எப்படி வாழணும், ஒழுக்கம்னா என்னன்றதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? நானே கண்டுபிடிச்சி நானே வாழணும். அங்கே நிறைவடைஞ்சால் தான் கடவுள் எஸ் சொல்லுவார். அவர் தான் ஒரே ஒரு கேள்வி வச்சுருப்பா, யாரையும் சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியாக வாழ்ந்தியாப்பா? என்ன சொல்லணும்? யார் சொல்லுவான் திருப்தியாக வாழ்ந்தன்ட்டு? சொந்தமாக செஞ்சவன் தான். எவன் சொந்தமாக செஞ்சுக்கணும் அவன் தான் என்ன பண்ண முடியும்? இன்னும் அவர் குத்தாருங்க, என்னங்க பண்ணுறது? இந்த அட்லாஸ் கதை வச்சிருக்கலாம். நீங்கள் பூமி மேலே தூக்கி வச்சு நிற்பார், இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தங்கிட்ட இறக்கி கொடுக்குறது, இந்த வேலைலாம் செஞ்சு நிற்பாங்க. அந்த மாதிரி அர்த்தம் பார்த்தியாண்டா நீ தூக்குற? இல்லை, நீயே தூக்க வேண்டிய பாரம் எவ்வளோ இருக்குது, நீயே செய்ய வேண்டிய வேலைங்களாம் நிறைய இருக்குது. இதுங்களெல்லாம் புரிஞ்சு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுன்னு பண்ணா தான் என்ன ஆக முடியும்? நீ திருப்தி ஆக முடியும், சொல்ல முடியாது. நீ இன்னொருத்தருக்கு எவ்வளோ வேலையாக இருக்க வேண்டியவனார் இருந்துட்டு போ. ஒருத்தர் காவல் வேலையாக இருக்க வேண்டியதாக இருக்கலாம், காவல் காத்துட்டு போ. இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. ஷூ பாலிஷ் பண்ணுறது உனக்கு டியூட்டியாக இருக்கலாம், ஷூ பாலிஷ் பண்ணிட்டு போ. சரியா? துப்பாக்கி தொடச்சி தரது வேலையாக இருக்கலாம், துப்பாக்கி சரியாக துவச்சிட்டு போ. பாராசூட்லேருந்து ஒருத்தன் ஊந்துக்கிறாங்க. 2வது உலகப் போரில் ஒரு பில்கேட்ஸ் ஒருத்தர் மேலேருந்து ஊந்தார். இப்போ பாராசூட்லேருந்து குச்சி தப்பிச்சிட்டாரு. உழுந்து உடனே கீழே இறங்கின உடனே அவர் முதல் செஞ்ச காரியம் நீட்டாக போய் பாராசூட்டில் தடைக்குவான் பற்றியான், அவன் காலில் வந்து நீ தான் என்னை காப்பாற்றினாரு. நீ பாராசூட்டில் குச்சி நீ தான் ஏன் காப்பாற்றினா? கிடையாதுங்க, ஒழுங்காக மச்சு வச்சார். இருந்தாலே தப்பாக மச்சுருந்தா என் கதை என்ன இருக்கும்? நீ நினச்சிருக்காத, எனக்கு கொடுக்காத அவார்டெல்லாம். நான் குச்சி தப்பிச்சுவேன், நான் குதிச்சு தப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவன் யாரு? ஒவ்வொரு முறையும் மச்சு வைக்கும் போது எப்படி மச்சிருப்பான்? இதுக்கு யூஸே இல்லைன்ட்டு நினச்சிருந்தான்னா எவனுமே பாராசூட்லேயே குதிக்கிறது இல்லை. எதுக்கிட்ட நம்ம ஒழுங்காக மடி மச்சு விட்டு தப்பாக மச்சு வச்சுருந்தேன் என் கதை என்ன இருக்கும்? அவன் தான் நீ நினச்சிருக்கு அதை ரொட்டி சொல்கிறவங்களாம் வேஸ்ட் இருந்தேன், அதில் கொஞ்சம் வெஸ்ட்டை போட்டு சுட்டான்னா மேட்ரே க்ளோஸ். மிலிட்ரியில் போய் ரொட்டி சுட்டியான்னு கிரில் பண்ணி வைப்பாங்க, விஷம் வச்சு சுட்டான்னா ஆகிடும். அதனால் எந்த தொழில் என்ன இல்லை, எல்லாமே மதிக்க வேண்டியது தான், மதிக்க கொடுத்தா. சுயமரியாதைன்றது நீ செய்யத்த நீ சிறப்பாக செய். யாருன்னா அங்கீகரிக்கிறாங்க, உன்னை அங்கீகரிக்காக்கட்டி போகிறாங்க. இந்த உலகம் அங்கீகாரத்துக்காக இயங்கலாம், நீ இயங்காத. திருப்தியார் உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, நீ மதி. உன்னை நீ மதிப்பாக நடத்தினா 4 பேர் மதிக்கலாம், மதிக்காமையும் போயிடலாம். நான் யார் 4 பேர் மதிப்பாங்கப்பா மதிப்பாக நடு நான் போய் சொல்ல விரும்பலை. எனக்கே மரியாதை இல்லை, உனக்கு எங்கே மரியாதை இருக்க போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, நானே இப்படி தாங்கிறேன், இவ்வளோ பேசுகிறேன், எனக்கே இவ்வளோ ஒன்றுமே பேசுறது, உனக்கு எங்கேருந்து மரியாதை வரப்போகுது? பரவாயில்ல, யார் நான் வச்சாலும் நானே சொல்கிறேன். வள்ளலார் பற்றி என்கிட்ட பேசுனா அவனுக்கு டென்ஷன் ஆகிட மாட்டான். அவன் கறி சாப்பிட்டு ஆன்மீகனாக்கா கறி சாப்பிட்லானாக்கா எவனா ஒத்துக்க முடியுமாங்க? வரவே மாட்டான். இதில் வர அழுத்தம் திருத்தமாக வர சொல்லுங்கிறேன். எப்படி நான் வாடான்றான், பட அவனால போகக்கூடாது, அப்படி தானே சொல்லுவான், அப்படி தானே சொல்லுவான். ஒரு ஆழமாக வர சொல்லணும் வரேன், எப்படி நான் வாழலான்னா என்ன ஆகிடுவான், டென்ஷன் ஆகிடாது. என்னடா கேடு கட்ட ஒரு மனுஷன் போய் ஞானம் பேசிக்கிறான், சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எவனோ ஒருத்தனுக்கு புரியும், அவனுக்கு மட்டும்தானாங்கிறேன். எவனோ ஒருத்தனுக்கு புரியும், அவனுக்காக இருக்கிறேன். அது எவனோ ஒருத்தனை அதை கூட கோடி இரண்டு ஆகிட்டு இருக்கிறோமே ஜனங்க. இப்போ அதில் ஒரு 10 பேர் இருக்க மாட்டானா? கோடியில் ஒருத்தனா கூட 600 கோடி இருக்கிறானே, 60 பேர் இருக்க மாட்டான். போதும்ன்ற நான் அதே போதும். யாருமே கேட்க, நான் கேட்டுப்பேன்ல, யூடியூப்பில் போட்டு நானே பார்த்துப்பேன்ல, போதும்ன்ற நான் எழுதிட்டு நான் வச்சுப்பேன்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு போதும் நான் ஒன்று என்ன பண்ண முடியுமா? பார்த்துக்கோங்க, வாழ்க்கை உங்களுது. சும்மனா தேவையில்லாமல் அது இல்லை, அது வருமா, இங்கேருந்து வருமா, மேலேருந்து குதிக்குமா அப்படிலாம் நினச்சிருக்காதீங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் இதுவே எவ்வளோ இருக்குது, இதுவே அனுபவிக்கிறது எவ்வளோ விசேஷங்குது. இல்லை நம்மளை ஒரு ஆம்பளை ஆக்கி, இல்லை ஒரு பொம்பளை ஆக்கி, ஒரு மனுஷன் ஆக்கி, ஆம்பளை பொம்பளை எல்லாம் கட்டிட்டு பரவாயில்ல, நீங்கள் உங்களை ஒரு மனுஷன் ஆக்கி வச்சுக்கிறது விசேஷம் இல்லையா? ஈவன் நீங்கள் அழியா கூட இருந்துங்களேன், அது ஒரு விசேஷம் இல்லையா? உங்களுக்கு மூக்கு கண்ணு வாயெல்லாம் படைக்க வச்சுருது ஒரு விசேஷம் இல்லையா? விசேஷம் தானே அது. நான் அழியா ஆகிட்டு நீ வேதனை பண்ணணும். ஒரு கால் இல்லா கூட இருக்கட்டுமே, மற்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு விசேஷம் இல்லையா? எல்லாம் விசேஷம் தானே. அதை வச்சு அதெல்லாம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு வாந்தி என்ன
ஊனம் இங்கே ஊனையாக இருங்க பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க தானே. ஆமாம், அவனை விட நம்ம விசேஷமாக வந்தால் 2 கண்ணு வச்சு தப்பா போகிறத விட குருடனா வந்து நல்லா போனேன். 2 கால் வச்சு சரியில்லாத இடத்துக்கு போகிறத விட ஒரு காலோட, அதான் ஏசுநாதர் சொன்னார், 2 காலோட ஒருத்தன் நரகத்துக்கு போகிறத விட ஒரே காலோட சொர்க்கத்துக்கு போகலான்னாரு. சொர்க்கத்துக்கு போகலான்னு நீங்கள் நினச்சக்கூடாது, மேலே எங்கன்னா இருக்குதுன்ட்டு. இங்கே தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிங்கன்னா சொர்க்கம் எங்கே தான்? இங்கே தான். சுயமரியாதை உள்ள மனிதனுக்கு இந்த பூமி ஒரு சொர்க்கம். சுயமரியாதை மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் இந்த பூமி ஒரு சொர்க்கம். பூமியை விட ஒரு சொர்க்கத்தை நீங்கள் வேறு எங்கேயும் தேட முடியாது. உன்னை விட ஒரு விசேஷம் வெளியே எங்கேயுமே இல்லை, நீ தான் என் விசேஷம். அதை கண்டுபிடி, விசேஷமாக வாழ்ந்துட்டு